அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது பயிற்சிகள். அதாவது இடுப்பு நல்லாவே தளர்வா இருக்கிறதுக்காகவும் அதில் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்காகவும் இந்த பயிற்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2. கடந்த பகுதியில் ஒரு 2 இது பார்த்துட்டு இருந்தோம். கால்கள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே சைட் வேர்ட்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வேற மாதிரி ஒரு பயிற்சிகள் பார்க்க போகிறோம். ஒரு 2 இல்லை 3 பயிற்சிகள் நம்ம பார்த்துலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கால்களை இப்படி வச்சுட்டு கைகளை பின்னோக்கி வச்சுட்டு ஒரு காலோட முட்டி இன்னொரு காலோட பாதத்துல படுற மாதிரி இப்படி வைக்கணும். அதே மாதிரி இன்னொரு கால். இரண்டு, 3, 4, 5, 6. தளர்த்திக்கலாம். அந்த கால் பாதத்தை மட்டும் மாத்தாம அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். இதுல எத்தனை முறை வேணாலும் செஞ்சுட்டே இருக்கலாம். ஒரு இடது ஒரு வலது ஒரு முறை நான் வச்சுட்டு அதே மாதிரி ஒரு 10 முறை இந்த மாதிரி செஞ்சுட்டே பார்க்கலாம். இது உட்கார்ந்து பண்ற மாதிரி இருக்கு. அந்த இல்லைன்னா அப்படியே படுத்துட்டும் இதே மாதிரி பண்ற மாதிரி இருக்கும். பண்ணோம்னா நம்ம இந்த இடுப்பு பகுதி முழுமே நல்லாவே தளர்வாயிடும். அதுக்கப்புறமேட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தனும் ஆகும். கூடவே இந்த சைட்ல இருக்க இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ்லாம் இருக்கிறத நல்லாவே பேர்ன் பண்ணி கொடுக்கும். அது இடுப்புக்கு மட்டும் இல்லாம நம்ம அந்த தொடைப்பகுதிக்குமே ரொம்பவே நல்லது. இப்போ அடுத்த பயிற்சி 2. பயிற்சி 2ல கால் அதே மாதிரி தான் இப்படி வைக்க போறோம். ஒரு கால் மடக்கிட்டு இன்னொரு கால் பாதத்துல அதோட முட்டி கொண்டாந்து வைக்க போறோம். கைகள் இப்படி வச்சுட்டு பின்னாடி இப்படி வச்சுட்டு கால்கள் தூக்கி இந்த ஒரு வலது கால் மட்டும் எடுத்துட்டு நல்லா இப்படி வைக்கணும். மறுபடியும் அந்த வலது காலை கொண்டு இப்படி வைக்கணும். இப்படி கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு பகுதி கொஞ்சமா ட்விஸ்ட் ஆகும். அப்ப பார்த்தீங்கன்னா அதோட நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தன் நல்லாவே இருக்கும். 2, 3, 4, 5, 6. தளர்த்திக்கலாம். இந்த கால் அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு மறுபடியும் அந்த காலை இதுக்கிட்டே நம்ம கொண்டு வரணும். அந்த பாதத்துக்கிட்டே கொண்டு வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இடுப்பு பகுதி நல்லாவே தளர்வாயிடும். இப்போ அப்படி நம்ம இடது பக்கம் பண்ண போகிறோம். காலை மாற்றி இப்படி வச்சுக்கலாம். வைக்கும் போதே இடது காலோட முட்டி வலது காலோட பாதத்தில் படுற மாதிரி வச்சுக்கலாம். கைகள் பின்னோக்கி இப்படி வச்சுக்கலாம். இப்போ அப்படியே இந்த காலை தூக்கிட்டு இந்த பக்கமாக இப்படி கொண்டு வைக்கணும். 1, 2, 3, 4, 5, 6. தளர்த்திக்கலாம். வலது கால் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம இடது காலுமே சேர்த்து தான் பண்ணணும். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய முறை செஞ்சுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு 6 முறை செஞ்சோம். அப்படியே செட்டாக ஒரு 3 செட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்க பார்த்தோம்னா நமக்கு அந்த பலன்கள் ஜாஸ்தியாகும். கூடவே நம்மளோட ஃபுட்லையுமே நம்ம இடுப்புக்கு தேவையான நல்ல சத்தான பொருட்களை சேர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே பலன்கள் ஜாஸ்தியாக வைக்கணும். இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.